நான் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சொல்லுங்க, கர்த்தரின் நாமத்திலே. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தரின் நாமத்தில். கவனிங்களேன், எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். இந்த ராஜா மாறாதவர். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, கர்த்தரின் நாமத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரின் நாமத்தினாலே ட்ரம் வாசிக்கிறேன், கர்த்தரின் நாமத்தினாலே பைக் ஓட்டுறேன், கர்த்தரின் நாமத்தினாலே குளம் என்ன செய்யறேன். நீங்க எப்படி செய்யறோம்னா நம்மளா செய்யறோம். இனி நீதிமானுடைய அடையாளம் என்னன்னா, நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துல செய்வீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா. பரீட்சை எழுத போறேன் தான் இப்படியே தூங்கிட்டு இருந்தா மறுபடியும் ஃபெயிலு தான். ஆனா நீங்க பரீட்சை எழுதும் போது கர்த்தரின் நாமத்தினால எழுத போறேன், என்ன ஆண்டவர் படிக்க வச்சிருக்கிறார், என்ன கர்த்தர் ஓட சொல்றாரு, கர்த்தர் வேலை பார்க்க சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த 6 மாதத்துல நான் ஏதாவது சாதிச்சேன் அப்படின்ற கை உயர்த்துங்க. பிரசங்கத்தை நிப்பாட்டிடுறேன். ஏதாவது சாதிச்சேன், ஒரு 10 கோடி சம்பாதிச்சேன், ஒரு இடத்த வாங்கினேன். யோசிங்க, ஒரு இடத்த வாங்கினேன். பின்னாடி பொன்ராஜன் இருக்கிறார், அவர் சாதிச்சிட்டார். 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களுக்கு நல்ல திருமணத்தை செய்து கொடுத்தார். இது ஒரு சாதனை, சும்மா இல்லை. இதெல்லாம் ரொம்ப தாமசன் இருக்காரு, பேத்தி வந்திருக்கு, அது ஒரு சாதனை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா உங்களை சாதனையாளராக மாற்றுகிறார். உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இந்த கிருஷ்ணவேணி அக்கா கண்ணன் இருக்கிறாங்க, ஜெனுப்பிரியாவுக்கு இப்போ கல்யாணம் நடக்குன்னு இந்த வருஷம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு நிறைவாயிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். சாதனை. கர்த்தரை நீங்க எங்கெல்லாம் முன்னாடி வைக்கிறீங்களோ, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை. சங்கீதக்காரர் சொல்றாங்க, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பதாக. சத்தமா, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைச்சிருக்கிறேன். அதுக்கு பதில் சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இங்க வந்திருக்கிற எல்லாருமே இயேசு யாரு, அவர் வல்லமை என்ன, அவர் எப்படிப்பட்டவர், என் லைஃபை எப்படி மாத்திட்டார், எல்லாம் நாங்க பண்ற பிரசங்கத்தை காட்டிலும் உங்க வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அவரை முன்னாடி வைக்கிற அனுபவம் வேணும். எங்க போனாலும் நான் இந்த நாமத்துல வர்றேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல வருகிற இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். இப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. சொல்லுங்களேன், பிரதர் ஒரு ஜோம் பண்ணி விடுங்க, இது நான் புறாவா கோழியா கழட்டி விடுறதுக்கு? ஜோம் பண்ணி விடுங்க. ஜோமணி விட இல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 66 எழுதப்பட்டிருக்கிறது, பண்ணுகிற அத்தனை ஜபத்திற்கும் கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார், அந்த ஜபத்திற்கு பதில் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரின் நாமத்தில் எழும்புவார்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தரின் நாமத்தில் எழும்புறதுக்கு ஏன் எழும்பணும், கர்த்தரின் நாமத்தில் ஏன் வரணும் அப்படின்றத பவுல் அழகா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்க போகிறோம். நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம எழும்பணும், ஏன் கர்த்தருடைய நாமத்தில் வரணும் அப்படின்றத உங்களுக்கு புரியும். அங்க அழகா எழுதப்பட்டிருக்கு, வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்து வாசிக்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க. இந்த உலகத்தினுடைய இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்நிய பாஷை தெரியும், நான் ஜெபம் பண்றேன், அப்பப்பா பைபிள் வாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவேன், சும்மா உட்கார்ந்துருப்பேன், சிலர் பாடுவோம், இதெல்லாம் வச்சுக்கோ. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்ன செய்யணுமா? போன வாரம் எல்லாம் நான் சாப்பிட்டேன்றவங்க கை தூக்கி சாப்பாடு கிடைக்காது. நான் எல்லாரும் பார்ப்பேன், போன வாரம் ஃபுல்லா 3 நேரம் சார் வித்தவுட் ஃபெயில். அப்படின்னு சொல்லுங்களேன். சத்து இறங்குதா? அப்படியே டயட் ஃபுட் ஸ்லிம்மாக சாப்பிட்றோம், அப்படியே உணவு 3 நேரம். நம்ம சில நேரம் 5 நேரம் கேட்குது, சில நேரம் 12 மணிக்கு பசிக்குது. அப்போ கூட ஏதாவது அப்படி போடுறவங்களா இருக்கீங்களா? 12 மணிக்கு எந்திரிச்சு கவனிங்க. இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம என்னென்னமோ செய்கிறோம், சம்பாதிக்கிறோமா? 3 வாரம் கேரளாலேயே வாழ்ந்தோம் சம்பாதிக்கிறதுக்காண்டி. சர்ச்சுக்கு போனோமா? சர்ச்சுக்கு போகல. இப்போ இங்கே என்ன செய்கிறோம்? கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருக்குறோம். இந்த சத்துவத்தில் பலப்படலைன்னா பிசாசை ஜெயிக்க முடியாது. ஆமென். சோர்வு பாருங்களேன், ஒரு செகண்ட்ல உங்களை தூக்கிடுவான் சோர்வு, ஒரு செகண்ட்ல. ஏன் பலப்படணும்னு உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலையில் கற்றுக் கொடுக்க போகிறார். அடுத்த வருஷம் போடுங்க பார்ப்போம், குயிக்கா போடுங்களேன், இன்னும் அழகா புரியும் பாருங்க.
அந்த அடுத்த வசனம் போடுங்க, 11ஆம் வசனம். ஏன் பலப்படணும்னா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. இப்ப பிசாசு எப்படி ஆளு? இப்ப சத்தமா சொல்லுங்களேன். உங்களெல்லாம் நான் பிசாச பெருசா பேசல. அவனுடைய செயல்பாடு என்னன்னா, நீங்க சத்துவத்திலும் வல்லமையில் இருந்தீங்கன்னா காலின் கீழே போட்டு டெய்லி என்ன செய்வீங்க? ஆமா, அவனுடைய இடம் எங்க? இப்ப பாதாளம். இவனை ஆண்டவர் சிலுவையிலே முறியடித்தார். இன்னும் சொல்ல போனா எதிரடியா இருக்கிற எல்லாவற்றையும் சிலுவையில் மேல் ஆணி அடித்து அவைகளை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார், குலைத்து போட்டு விட்டார். there is no more condemnation. உங்களுக்கு ஆபத்து இல்லை. யாருன்னா தினந்தோறும் சத்துவத்தில் பலப்படுகிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் சோறு குறைச்சிட்டோம், நிறைய காய்கறி. எப்படி 45 வயசு ஆன உடனே காய்கறி, ஃப்ரூட்ஸ், அப்புறம் என்ன சொல்றது, புரோட்டீன், அப்புறம் சொல்கிறாங்க என்னமோ சொல்கிறாங்களே, என்ன சொல்லுவீங்க, அந்த என்ன சொல்கிற என்ன உணவுகள், இந்த நவதானியங்கள், அதெல்லாம் பூரா அந்த குதிரை குருவி சாப்பிட்டுக்கிட்டு பூரா இப்போ நவதானியங்கள். ஏன்னா இந்த இந்த உடம்பு எப்படி இருக்கணுமா? கவனிங்களேன், நீங்கள் நவதானியத்தை சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ, கர்த்தரின் நாமத்தினால தினந்தோறும் எந்திரிங்க. சத்ருவின் கிரியைகள் உங்க சரீரத்தில் பலவீனமே இருக்காது. இந்த நாமத்தை கூப்பிடுகிற யாவருக்கும் சுகம். அல்லேலூயா. நீங்க மிக்ஸில போட்டு கர்ன்னு அரைக்கிறதுக்கு கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கல கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க. நீங்க உலகத்துல பார்க்கிற எல்லாமே கலக்கத்தை கொடுக்கிறது. ரிப்போர்ட்டை பார்த்தா பயம், ரிசல்ட்டை பார்த்தா பயம், சம்பளத்தை பார்த்தா மோசமானவங்க இவ்வளவு உழைச்ச கூட்ட மாட்டேங்கிறாங்களே. உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தா கூட ஒரு கோபம் இருக்கும். ஆனா இந்த யெகோவா ராஃபாவை நீங்க தினந்தோறும் கூப்பிடும் பொழுது இந்த நாமத்தின் வல்லமை இதுவரை நீங்கள் அனுபவிக்காததை இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள இந்த கர்த்தரின் நாமத்தினாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். தினந்தோறும் சொல்ல பொல்லாத பிசாசே, இந்த எல்லைகள் அல்ல, இந்த பட்டணத்தை அல்ல, இந்த தேசத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. எலியாவின் தேவன் எங்கள் தெய்வம். அல்லேலூயா. இப்படி கூப்பிடுற ஆளா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி கூப்பிடாத ஆளா இருப்பீங்கன்னா தினந்தோறும் அமுக்குவான். நம்ம சைக்கிள், பழைய சைக்கிளுக்கு பஞ்சரை பார்த்து அண்ணே பார்த்து காத்தடிக்க, வெயில போனா என்ன செய்யுது, டயரு ஒரு மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே போகுது. கவனிங்களேன், இந்த நாமம் வல்லமை உள்ளது. இதை தரித்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, எதிர்த்து நிற்கும்படி. இன்னொரு வசனத்தை வாசிக்க சொல்லலாமா? வாசிங்க பார்ப்போம். 12 வாசிங்க. ஏன் எதிர்த்து நிற்கணும்? 12 வாசிங்க குயிக்கா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. சத்தமா சொல்லுங்க, சத்தமா பேசுங்க என் கூட. பாதி பேர் பேச்சே காணுமே. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். இப்போ உங்க வீட்டுக்காரம்மாக்கு மாமிசம் இருக்கு, ரத்தம் இருக்கு. சண்டை யார் கூட போடுறீங்க? பேசுங்க, யார் கூட போடுறீங்க? ஆனா நமக்கு சண்டை யாரு கூட இல்ல? மாம்சத்தோடு. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா நீங்க சண்டை யார் கூட போடுறீங்க? இப்ப மாம்சத்தோட போடுறீங்க. உங்களுக்கு யுத்தம் யார் கூட தெரியுமா? அப்ப வாசிங்க பார்ப்போம். துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த நாமத்துல நீங்க எழும்புவீங்கன்னா இந்த அந்தகார கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது மாமிசமும் ரத்தமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதை விட்டுட்டு வீட்டுல சண்டை போட 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 பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க தாமா பிரச்சனை. இவங்களை பிரச்சனைன்னு சொல்ல பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான். நீ அப்படியே சொல்லு. ஆமா, இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை போட போட உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது, சாப்பாடு எடுக்காது, கவலை உங்களை போட்டு அமுக்கும். இது பிசாசினுடைய ஆயுதம். இது எங்க தெரியுமா தொடுவான்?
நேராக மைண்டு தொடுவான். பைக்கில் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மண்டக்குள்ள கிருக்குன்னு வீட்டுக்காரம்மாவையோ மாமியாரையோ மாமனாரையோ அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ, உங்களுக்கு யுத்தம் இவர்களோடு அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு எதிர்த்து நிற்கும்படி திராணி உள்ளவர்களாகும்படி கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கும்படி கர்த்தர் பலன் தருகிறார். சொன்னார், கர்த்தர் சொன்னார், என்னிடத்தில் சேருங்கள், நான் உங்களிடத்தில். யாக்கோபுல சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? பிசாசுக்கு பாக்கெட்ல, ஹேண்ட்பேக்ல, வீட்டுக்குள்ள, பைக்ல இடம் கொடுத்துடுறோம். எப்படி செய்யறோம்? பிசாசுக்கு சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இதை விட்டுட்டு ஒரு வாரமும் பாட்டும் பாடாம ஜபமும் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எப்படி தான் தொண்டை நிறைய அமைக்கிடுவான், சோத்திரமே வராது. சோத்திரம் சோத்திரம் ஏன் கை தட்டலன்னா உங்க ஆவி கர்த்தரோட இணையல. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவில இப்போ வாசிக்க நேரம் இல்லை, ஆவில நடக்கிறவங்களுக்கும் மாமிசத்தில் நடக்கிறவங்களுக்கும் மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு அந்த நாமத்தில் ஆண்டவர் ஓடும்படி கிரியை தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். 13ஆம் வசனம் வாசிக்க, 13ல ஒரு பகுதியை வாசிக்க பார்ப்போம். தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா. இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? நீங்கள் எதிர்க்கவும், சொல்லுங்க, நீங்கள் எதிர்க்கவும் நிற்கவும். போதும், சொல்லுங்க, எதிர்க்கவும். சத்தமே இல்லை. நீங்கள் எதிர்க்கவும். நான் தொண்டையை விட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன். மைக் இவ்வளவு ஸ்ட்ராங்கான மைக் இருந்தாலும் நீங்க ஏன் பிசாசை எதிர்க்க முடியலன்னா, உங்க வாயார இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கை செஞ்சீங்கன்னா அதே ரட்சிப்பு, அதே வல்லமை. சொல்லுங்க, எதிர்க்கவும் நிற்கவும் கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப நம்ம பண்ற போராட்டம்லாம் யாரோட பண்றோம்னா மாமிசத்தோட ரத்தத்தோட பண்றதுனால தான் வாழ்க்கையில எந்திரிக்க முடியல. ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள கலவரம் வருதா, அந்த நபரை விட்டுருங்க. அந்தகார கிரிகளை பார்த்து நீ இவருக்குள்ள வேலை செய்யற, அவுட்டு போய் உனக்குள்ள யார் திரும்ப வேலை செய்யறா, அந்தகார கிரியன்னு சொல்லுவாங்க. மாமிச ரத்தம் உங்களுக்கு விழுங்கிரும். அலையில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஆவில இனம் கொண்டு எழுதப்பட்டிருக்கு. இது யாரா பேசுறா, இது எதுக்குடா பேசுறா, இது ஏன் வந்துச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க ஆவி கர்த்தரோட ஆவியோட இணையும் போது சாத்தானின் கிரிகளை அழிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இங்க நிறைய ஆவிக்குரிய ஆயுதங்களை நிறைய எழுதப்பட்டிருக்கு. அதை இப்ப நம்ம தியானிக்கல. அங்க ரட்சணம், அங்க ஹெல்மெட்டை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ரட்சணம் என்னும் தலை சீரா. சத்தமா சொல்லுங்க, ஹெல்மெட். கை காமிங்க பாப்போம், எல்லாரும் கை காமிக்கல. அப்படியா? சிலர் நம்ம பிரசங்கத்தில் அப்படியே ஹல்லேலூயா அடுத்த வாரம் தூடினா ஹெல்மெட் போட்டு விட்டுருவேன். ஹல்லேலூயா. யாராவது தூடினா ஹெல்மெட் இல்லை, பைக்கில் ஏகப்பட்ட ஹெல்மெட் இருக்கு. இப்போ பிசாசு அட்டாக் பண்ற இடம் எங்க தெரியுமா? எங்க வாயை தொட மாட்டான். இங்க தொட்ட உடனே ஒன்னு வாயை உம்முன்னு வைப்பான், இல்லை வாயை பேச வச்சுட்டே இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? இவன் அட்டாக் பண்ற இடம் எங்க? கவனிங்க, ரட்சணம். அடுத்து விசுவாசம் நிறைய இருக்கு. இப்ப என் கூட வாங்களேன். இப்ப என் கூட தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த பிசாசின் கிரியைகள் என்ன செய்யுன்றத தாவீது வாழ்க்கையில் அனுபவித்தார். ஹல்லேலூயா. இந்த பிசாசு என்னமா தெரியுமா? இந்த எதிராளியான வானமண்டலத்தின் சேனை என்ன செய்வான்னா, அங்க 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் சேனைகள் மத்தியில அவங்க இன்னொரு மலையில, இவங்க இன்னொரு பக்கம். சரிங்களா? 2 பக்கம் இருக்கிறாங்க. நல்ல இந்த சம்பவத்தை உங்களுக்கு நேரம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க நிக்கிறீங்க, அவங்க அருள்தாசுபுரம் டேங்க் கிட்ட நிக்கிறாங்க. இப்ப டேங்க்ல மேல நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டேங்க் மேல ஏறி நிக்கிறான் கோலியாத். அப்படி ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? உங்களை பயமுறுத்தும்படி அவன் எழுந்து நிற்பான். என்ன செய்வான்? எழுந்து நிற்பான். அங்க எழுதப்பட்டிருக்கு வசனம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை போடுங்க. 17 1 சாமுவேல் 17:4 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சாமுவேல் வார்த்தைகள் 1 சாமுவேல் 17ன்னா நீங்க எங்கேயோ போயிட்டீங்களே தலைவா, இங்கே செய்தியோட இருப்பா. 17:4 வாசிங்க. அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருடையவன் வாசி ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் புறப்பட்டு வந்து நடுவே, சத்தமா சொல்லுங்க, கவனிங்க, உங்களுக்கு யாரு நிக்கிறதெல்லாம் இல்லை, உங்க மைண்ட்ல நிக்குது. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது இவங்க பேசியிருப்பாங்களோ, இவங்க பண்ணியிருப்பாங்களோ,
இந்த பிரச்சனையை பார்த்து இவன் நடுவே நிற்கிறத பார்த்து இஸ்ரவேல் ராணுவம் என்னமா பண்ணுச்சு? பயந்து நடுங்கி ஒளிஞ்சது. சொல்லுங்க, பயந்து நடுங்கி. உங்களை எந்திரிக்க விடாம ஓட வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மைண்டுக்குள்ள தொடுவான், நீ போகாத, சர்ச்சுக்கு போகாத, ஃபங்க்ஷனுக்கு போகாத, யாரையும் பார்க்காத. உங்களை ஸ்டாப் பண்ண பார்ப்பான். என்ன செய்ய பண்ண பார்ப்பான்? சர்ச்சுக்கு போகாத, என்ன நீ நீ தப்பு பண்ணிட்ட, நீ நீ காணிக்க போடல, நீ போன வாரம் ஃபுல்லா ஜெபம் பண்ணல. கவனிங்க, இது பிசாசினுடைய தந்திரமான வேலை. நடுவுல எந்திரிச்சு நிற்பான். தூங்கும் போது திடீர்னு பார்த்து நம்ம என்னமோ ரட்சிக்கவே படாத மாதிரி, நம்ம பூரா என்னமோ பாவத்திலே வாழ்ற மாதிரி ஒரு 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 தாட், ஒரு எண்ணத்தை உண்டாக்குவான். அப்படி உண்டாக்குன உடனே இஸ்ரவேல் ராணுவம் பயப்பட ஆரம்பித்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்ப்போம். அடுத்து என்னன்னா, அங்க பாருங்க, அடுத்து வாசிக்கல, புறப்பட்டு வந்து நடுவே. இப்ப அடுத்து வாசிங்க, அவன் உயரம் 6 முழம். இந்த பிசாசின் கிரிகள் எப்பயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரா பேசும். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நிறைய பேசுறாங்களா? நீங்க ஆவியில கண்டு கூட தேவையில்லாத ஆள் இது. இந்த ஆளுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவனை பத்தி பயங்கரமா விவரிக்கிறார்கள். இதே தாவீது போனா இவனை ஜெயம் எடுக்கிறதுக்கு, தாவீதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தரின் நாமத்தில். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த பிசாசின் கிரிகளை அழிக்கணும்னா அவன் நிற்கலாம், அவனை பத்தி விவரித்து சொல்லலாம். அவன் பயங்கரமான ஆளு, அவன் போட்டிருக்கிற ஈட்டினுடைய எடையை சொல்லலாம். அந்த பிசாசினுடைய அவங்க பயங்கரம் பெருசு என்னன்னா பேசலாம். நீங்க நிற்கும் போது கர்த்தரின் நாமத்தில் நிற்பீங்கன்னா ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6 வாசிங்க. 6ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த 17:6ல அவன் காலில் என்ன போட்டிருந்தாரு, தோல்ல என்ன இருக்கு, 7வதுல ஈட்டியை பத்தி இருக்கு. அடுத்து 8ஆம் வசனத்தை வாங்க. 8க்கு வாங்க குயிக்கா. தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா 8ஆம் வசனம் வாங்க. இப்ப வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு. கவனிங்களேன், நீங்க இந்த பிசாசின் கிரிகளை, இந்த அந்தகார கிரிகளை இனம் கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப சத்தமா பேசுவாங்க. புரிஞ்சுக்கீங்களா? அப்படியே ஆக்ரோஷமா கத்துவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது நீங்க ஆவியிலே நிரம்பப்பட வேண்டும். அவங்க முன்னாடி அல்ல, உள்ளுக்குள்ளே உங்களை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். இங்க பாருங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவனுடைய தோற்றத்தை பேசினாங்க, அவனுடைய ஸ்ட்ரக்சரை பேசினாங்க. அவன் ஒரு ராட்சதன், அவன் ஒரு ராட்சதன். அவனை கொல்லுவதற்கு இஸ்ரவேல் ராணுவத்தில் ஒரு ஆள் இல்லை, ராஜா இல்லை. அன்னைக்கு சவுல் உயரமானவர், இருந்தவங்க எல்லாருமே உயரமான ஒரு நபர் சவுல். அவராலையும் என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. ஆனால் உங்கள் மேல அபிஷேகம் இருக்கும் என்றால், உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கும் என்றால், எனக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. 11ஆம் வசனம் போடுங்க. 11ஆவது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 17, 11 போடுங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும், சத்தமா சொல்லுங்க, கலங்கி மிகவும். நீங்க பயபக்தியா இருக்க வேண்டிய இடம் கர்த்தர். நீங்க இவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிறத பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இவர்கள் தேவனோடு கூட இருந்தவர்கள், தேவனை அனுபவிச்சவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள். சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், ஆனால் கர்த்தரை முன்னாடி வைக்கல. சொல்லுங்க, யாரை முன்னாடி வைக்கல? கர்த்தரை முன்னாடி வச்சீங்கன்னா வெக்கப்பட்டு போக மாட்டோம். அவருடைய சேனையில பாய்வோம். ஜி மேஜரா, தேங்க்யூ அப்பா. ஜி மேஜர்ல இருக்கு. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், ஓ மதிலை தாண்டிடுவேன். ஜீதானா, மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பாடுங்க. மதிலை தாண்டிடுவேன். ஐயா
இந்த இந்த மனச, இந்த மைண்ட எதிர்காலத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்து நடந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு கழுத்துல கத்தி வந்தா கூட நீங்க பயப்படக்கூடாது. ஆமீன். வர மாட்டிருக்க ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அப்படியே தேவனுடைய வார்த்தைக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நானும் அப்பா மனுவேல் ஜெயராஜ் அங்கிள், பாஸ்டர் டெட்லி பாஸ்டர் 2003 2004 ஞாபகம் இல்லை, தொண்டியில் இருக்கிற பாலக்குடியில் இருக்கிற சபையில் பயங்கரமான பிரச்சனைனா பாஸ்டரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? கோட்டப்பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் வச்சுட்டாங்க லெஸ்லி ஜெபராஜ் பாஸ்டர். இப்போ எங்களுக்கு ஃபோன் வருது. இப்போ நாங்கள் மனுவேல் ஜெயராஜ் எங்களுடைய காரில் 2000 நினைக்கிறேன், 90 வருடம் ஞாபகம், கரெக்டாக வருடம் ஞாபகம் இல்லை. இப்போ காரில் நாங்கள் எல்லாரும் ஏறிட்டோம். ஒரு அட்வொகேட் சாரும் உள்ள உட்காந்துருக்கிறார், ஜேம்ஸ் சேகர் பாஸ்டர் உள்ள இருக்கிறார் காரில். இத்தனை பேரும் நாங்கள் மனுவேல் ஜெயராஜ் எங்களுடைய சூமோ கார், அப்போ ஒரு டாடா சூமோ வச்சிருந்தார், காரில் போகிறோம். போனால் பாலக்குடியை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ போய்கிட்டு இருக்கோம், கோட்டப்பட்டணம் போகிறோம். ஒரு 500-600 ஆண்கள் எல்லாம் லுங்கி கட்டிட்டு வரிசையா ஒரு தெருவையே 600 ஆண்கள்லாம் பாருங்களேன், 500-600 பேர் இருப்பாங்க. அப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி போகவே முடியல. இப்போ வண்டியை விட்டு இறங்கியாச்சு. வண்டியை விட்டு இறங்கிட்டு அப்பா எல்லாரும் நடந்து போகிறோம். போன உடனே உள்ள ஜெபராஜ் அங்கிள் வச்சுட்டாங்க. ஜெபராஜ் அங்கிள் உள்ள சிறைச்சாலை மாதிரி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அங்கே போன உடனே அண்ணன் பிரைஸ்லா அண்ணன் அப்படின்றாரு அவர். அப்போ இவர் அப்பா போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னங்க சார் அப்படின்னு பேசின உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, அப்பா உட்கார வச்சுக்கிட்டு இப்படி சிகரெட்டை பற்ற வச்சு ஊதுனார். சிகரெட் நேரம் ஐயாவுக்கு முன்னாடி ஊதுறார். அது சொன்னார், சார் ஒன்று சிகரெட்டை குடிச்சிட்டு என்கிட்ட பேசணும், இல்லை வெளியே நிற்க வச்சு பேசணும். தைரியமாக பேசுறாரு. எனக்கு நான் அப்படி தைரியமாக இருக்கிறாரு அப்படி ஒரு அப்படின்னு உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே இவர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா உங்கள் வண்டியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் ஐயா சொல்கிறாரு, முடிஞ்சா பண்ண சொல்லுங்க சார்ன்றார். முடிஞ்சா என்ன கேள்வினா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த ஊர்ல நாங்க சபை நடத்த மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுங்கன்னார். அவ்வளவுதானே, இந்த ஊர்ல சபை நடத்தக்கூடாது அப்படின்னார்ல. அப்பா அவருக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் என்ன கையில் என்ன வாங்கிட்டாரு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உடனே வெளியே போறாரு, சமரசம் பண்ணிடலாம், இனி சர்ச்சை நடக்காது அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்ச உடனே எங்க கூட வந்து அட்வொகேட் சொல்றாரு, ஐயா அப்படிலாம் எழுதி தராதீங்க அப்படின்னாரு. ஐயாக்குள்ள என்ன மைண்ட்ல இருக்குன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. நேரா இன்ஸ்பெக்டர் வந்தாரு. வந்த உடனே சார் எழுதி கொடுத்துட்றேன், சர்ச்சை நடத்துறத நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம், எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறாரு மாஸ்டர் ஐயா. அப்பா சொல்றாரு, எவ்வளோ டைம் தரணும்? 6 மாசம் டைம்னு. எல்லாம் கொதிக்கிறாங்க, ஊன்னு கொதிக்கிறாங்க. உள்ள இருக்கிற ஜெபராஜ் பாஸ்டர், அண்ணே எழுதி கொடுத்துடாதீங்கண்ணே, அண்ணே எழுதி கொடுத்துடாதீங்கண்ணே. நாங்கள் எல்லாரும் டெட்லி பாஸ்டர், ஐயா யோசிங்க இருங்கய்யா, கரெக்டாக தான் ஆண்டு செய்கிறாரு. உட்காந்துக்கிட்டு மனுவேல் ஜெயராஜ் அங்கிள் எல்லாரும் உட்காந்துருக்குறோம். அப்போ சொன்னார், சார் அப்படி இப்படின்னு வந்து 3 மாசம் டைம் வந்துச்சு. என்ன டைம் வந்துச்சு? 3 மாசம். ஐயா நீட்டாக எழுதி கொடுத்துட்டு தம்பியை வெளியே விடுங்க அப்படின்னு உடனே ஜெபராஜை வெளியே கூப்பிட்டு வந்து வெளியே நின்றுட்டு 3 மாசம் இல்லை 3 நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர், வீட்டுக்கு போ ஜெபராஜ் அப்படின்ட்டார். அல்லேலூயா. என்ன தெரியுமா ஆச்சு? ஒரு வாரத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஃபுல் போதையில் போஸ்ட் மரத்தில் அடிச்சு நெத்தி பிளக்க அவரு இறந்து போனார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாட் ஈவன் அ மந்த், 1 மாதத்துக்குள்ள அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சாரும் ஒரு விபத்துக்குள்ளாகி அவரு மரித்து போனார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல 50 சென்ட் இடம் வாங்கி சர்ச்சை கட்டி இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததியின் சந்ததிகள் நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம். கர்த்தர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் நீங்கள் சேனைக்குள்ளே பாய்வீர்கள், மதிலை தாண்டுவீர்கள். அல்லேலூயா. உங்க மைண்ட் தான், இந்த மைண்ட் கிறிஸ்துவின் சிந்தையா இருக்க வேண்டும். பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென் சொல்ல. கொலோசியர்ல எழுதப்பட்டிருக்கிறது, கொரிந்தியர்ல எழுதப்படுகிறது. பவுல் அதை அடிக்கடி ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் பொழுது பவுல் வலியுறுத்துகிறார், கிரைஸ்ட் மைண்ட் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே போட்டு யார்ட்டும் பேச மாட்டேன், போன் ஆஃப் பண்ணு, முடியல வரல, கவனிங்களேன். நீங்க ஒரு சேனைக்குள்ளே பாய்வதற்காகவே கர்த்தர் இந்த ராட்சத கிரிகளை அழிக்கும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நீங்க இருக்கிற தெருவில், நீங்க குடியிருக்கிற வீட்டில், நீங்க இருக்கிற சொந்தக்காரங்க மத்தியில கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறார். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இந்த தாவீது சம்பவம் நிறையவே தெரியும் உங்களுக்கு. தாவீது கோலியாத் சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது கோலியாத் பாருங்க, இவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு பாருங்க. இவர் எங்க இருக்கிறாரு?
இவரு கையில் என்ன வச்சிருக்காரு? இப்ப கவனு. அவரை பாருங்க எப்படி இருக்காரு, மேல இருந்து கீழே வரைக்கும் எபேசியர்ல சொன்ன அத்தனையும் அவர் போட்டிருக்காரு. ஆனா ஆவிக்குரிய ரீதியா போடல. தலையில இருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? கோலியாத்து மறைச்சிட்டாரு. இந்த பிக்சர் அப்படியே பார்த்துட்டாரு. கவனிங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அதே 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 17, 18 வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ அப்பா. அதே 17ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. போதும். இப்ப தாவீது எப்படி இருந்தாரு? இத்தனோண்டா இருந்தாரா? கோலியாத் அங்க இருக்கிறார். இப்ப இந்த வசனத்துல தாவீது கோலியாத்த பார்க்கல. தாவீது கோலியாத்த பார்க்கல. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்க, கை தலைமலை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கவனிங்க. கர்த்தர் தாவீது மூலமா வல்லமையை ஊற்றுறதுக்கான ரகசியமே இங்க இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, துதித்து பாடிட பாத்திரமே அப்படின்னு பாட தெரிஞ்சிட்டா நீங்க இல்ல வெளியூர்ல உள்ளவங்க. கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடுறதே இல்லை. அது போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண, என்ன பிரசங்கம் நீ பண்ண என்ன, எங்க மைண்ட்ல போனா என்ன போலனா என்ன. கவனிக்கல. அற்புதம் எதில் நடக்குது? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுறதுல அற்புதம் நடக்குது. எஸ் 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 அப்படின்றாங்க. நல்ல தோடெல்லாம் ஆடுது. எஸ் எஸ். அற்புதம் எங்க சொல்லுங்க. அற்புதம் எங்க தெரியுமா? சொல்லுங்க. அற்புதம் எங்க தெரியுமா? ராட்சதர்களை க்ளோஸ் பண்றது எங்க நடக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கிறது. அவங்க அப்பா கூப்பிட்டாரு. போய் அண்ணன்மாருக்கெல்லாம் போய் என்ன செய்ய, பலகாரம் கொடுத்துட்டு நல்லா இருக்காங்களான்னு கேட்டுவான்னு சொன்னாரு. இவன் சொல்லியிருக்கலாம், நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவங்க எல்லாம் யுத்தத்துல சாதாரண போர் சேவகர்கள், அவங்களுக்கு போய் நான் கொடுக்கணுமா? கேட்டுக்கலாம்ல. இன்னைக்கு நம்ம 10வது படிச்சிருப்போம், இல்ல ஒரு டிகிரி வாங்கியிருப்போம், இல்ல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருப்போம். மிஞ்சி போனா இன்னும் அதிகமா போனா கொஞ்சம் படிச்சிருக்கலாம். ஆனா தேவனுக்கு இது ரொம்ப முக்கியம். இது உங்களோட ஆண்டவர் பேசட்டும், கர்த்தர் பேசட்டும். தம்பிமார்களுக்கு பார்த்து பேசுறேன். உனக்கு டவுசர் வாங்கி கொடுத்தது யாரு? மறந்துட்டீங்களா? உங்களுக்கு பல்லு தைச்சு விட்டது யாரு? மறந்துட்டீங்களா? சட்டை வாங்கி கொடுத்தது யாரு? இன்னைக்கு கொஞ்சம் மீச முடி கிடி கப்புன்னு வந்த உடனே அப்படின்றீங்களே. இந்த தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தம்பிமார்களுக்கு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He has been anointed as a king. ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு ஊருக்கே தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லாத இடம் இல்லை. காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா அப்பா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போனதுனால இஸ்ரவேலின் தேவனுக்கு நிந்தையா இருந்த அத்தனை நிந்தையும் ஒரே நொடியில கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி 1000 மடங்கு அந்த நாமத்திற்கு கனத்தையும் துதியும் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. இன்னும் ராஜாவா வரல. அவரு ராஜாவா வருவதற்கு முன்பதாகவே எல்லா சேனைகளின் பெலிஸ்தர்கள் நடுங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் ஐஸ்வர்யத்துல, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சின்ன வேலையில கர்த்தரை வைங்க. உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அதிபதியாகவும் ராஜாவாயும் மாற்றுவது நிச்சயம். கர்த்தரின் நாமத்தினாலே நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு கல்யாணமா கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும். பர்த்டே ஃபங்க்ஷனா கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும். நீங்க கர்த்தரை முன்னாடி வச்சீங்கன்னா இந்த கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. நீங்க ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல செழிப்புள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
நம்மளுடைய ஹோமில் வந்து பாய்ஸையும் வளர்த்துருக்குறோம், கேர்ள்ஸையும் வளர்த்துருக்குறோம். சின்ன பிள்ளை 1வது 2வது படிக்கும்போது வந்துச்சு, அது அப்படியே குட்டி பாவடை சட்டை போட்டு அப்படி இருந்துச்சு. இப்போ காலேஜ் முடிச்சுக்க அப்படியே எல்லாம் வந்த பிறகு இந்த என்னது ஸ்ட்ரைட்னிங்கா, என்னது என் முடி ஸ்ட்ரைட் பண்ணி பார்க்குறேன், இருக்கிற முடி தான் கீழே இறக்குது. அப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி அண்ணன் ப்ரைஸ் எல்லாம் வருது. நான் கேட்குறேன், உன்னை சின்ன வயசுலேருந்து ஆண்டு வளர்த்தாருல்ல, இந்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்கிற? அதே மாதிரி இங்கே இருக்கிற 10வது 8வது இந்த பிள்ளைங்களாம் பார்க்குறேன், எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ அப்படிங்களேன், உங்கள் லைஃப்பை கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க. ஆமென் சொல்லலை. நீங்கள் பவுடர் போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் தலையை விரித்து விட்டு வரக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லலை. இப்போ அழகா தலையெல்லாம் போட்டு எதுக்கு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அப்படி விட்டுட்டு வந்துடுவோம். என்ன 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 ஹேர், ஃப்ரீக் ஹேர். ரமேஷ் என்ன, நம்மளும் ஃப்ரீக் ஹேர் வச்சுக்குவோம். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய அழகுக்கு நாங்கள் குறை சொல்லலை, இந்த அழகே கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்களேன். இவரை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ஏற்ற காலத்தில் வரும் பொழுது அந்த முருதகாவை தூக்குனார், நீ வாசலில் உட்கார ஆள் இல்லப்பா, நீ ராஜா குதிரையில் உட்காந்து ராஜா ட்ரெஸ்ஸு போட்டு ராஜா வருகிறாருன்னு நீ வாசல் இருக்கிற ஆள் அல்ல, நீ சுற்றி வர வேண்டிய நபர். ஹல்லேலூயா. இதை அனுபவிக்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இதை விட்டுட்டு எந்நேரமோ அப்படியே சோத்திரம் பண்ணி கச்சிப்பு பூரா நினைச்சு சட்டையில் ஒரு அழுகி அந்த அழுக்கோட 10 பேரை தேய்ச்சி கவனிக்க, உங்க அழுகையெல்லாம் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவாராக. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் என்றால் கோலியாத் அல்ல, எபூசியர் அல்ல, எத்தனை பேர் எத்தனை பல்லாக்களே வந்தாலும் அவங்கள மேற்கொள்ளும்படி கிருபை தருகிறார். சீக்கிரமா உபாகமம் 3ஆம் அதிகாரம் போடுங்களேன். அங்க ஒரு ராட்சதகரை பத்தி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார் பாருங்க. ஒருத்தனுடைய கட்டில் எப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்களேன். அந்த வசனத்தை சொல்றேன் கவனிங்க. அது அடுத்த பக்கத்துக்கு போயிட்டு நினைக்கிறேன். ரைட், சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? உபாகமம் 3ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 11 வாசிங்க. 11 வாசிக்கலேன். ஒரு ஆளு எல்லாரும் வாசிக்கலேன். உங்க கட்டில் இது மாதிரி வருதான்னு பார்ப்போம். எல்லாரும் நீங்க மைக்கில் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய, ரைட், அவர் என்ன போட்டிருக்கு? இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே. இதான முழம், இதான் முழம். வாசிக்க 9 முழம் கட்டில் எவ்வளவு தெரியுமா? இதுல 9 முழம் அப்படின்னா எவ்வளவு வந்துருச்சு? அதை அடிச்சு 12 அடி ஆயிரும், கூட வரும். ராட்சதனுடைய கட்டில் எவ்வளவு பெருசு? இப்ப அப்படிதான் இங்கிட்ட வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு 4 முழம். அப்படியா? அப்படின்னா 1 அங்கிட்ட 2 4 6 8 அடி. ஐயா அப்படி படுத்திருக்காரு, அப்படி படுத்திருக்கிறார். அப்படிங்களா? இப்படிப்பட்ட காலத்துல இப்ப 2 வாசிங்க. இப்படிப்பட்ட ராட்சதர்கள் குடியிருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் வாசிங்களேன். கர்த்தர் மட்டும் நம்ம முன்னாடி போலன்னா இப்படிப்பட்ட எத்தனையோ ராட்சதர்கள் நம்மள சாப்பிட்டு அப்படி அப்ப விட்டுருப்பாங்க. கர்த்தர் நம்ம முன்னாடி போகிறார். வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம். நீங்க கர்த்தரை முன்னாடி வச்சீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய சத்தம் வர மாட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவனையும் அவனுடைய, நான் வாசிக்கிற மாதிரி வாசிங்க. ஏய், உன்னையும் உங்க அப்பாவையும் என்கிட்ட கொடுப்பாருடா அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா யாரும் ஆனா நேரம் சொல்லிடாதீங்க. 2 அறம் கொடுத்துருவாங்க. சத்தம் காட்டாம ஜோ பண்ணிட்டு காத்துருங்க. கழுகுகளை போல செட்டைகளை அரித்து ஒரு காலம் வரும். எவன் நம்மளை பேசுறானோ அவன் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர பறக்க வைக்கிறத அங்க இருந்து கீழே பார்ப்பீங்க, இங்க இருந்து பார்ப்பாங்க. வாசிக்கலாமா? அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பார் அல்ல, ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தனை கூட விடலன்றார். நீங்க கர்த்தரை முன்னாடி வச்சீங்கன்னா ஒருத்தனை விட மாட்டேன். வாசிங்களேன். கிடையாது, ஒருவரும் மீதியா இராமல் போக மட்டும் அவனை முறியடித்தோ. ஒரு அல்லேலூயா. தாவீதை போல கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவர்களாய், கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவராய், 2 வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவர்களாய், கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார் என்ற இந்த ஐக்கியத்தோடு இருப்போம் என்றால் மீதியா அங்க அவனுக்கு ஒருவரும் மீதியா இராமல் போக மட்டும் அவனை முறியடித்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 வாசிங்க. எதெல்லாம் பிடிச்சாங்கன்னு பாருங்களேன்.
4ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம். இன்னைக்கு விசுவாசிங்க, அந்த கோரி பாலத்துல இருந்து இந்த ஆலமரம் வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குவோம். ஒரு ஆள் தான் கை தட்டுறாங்க, ஒரே ஆள் தான் கை தட்டுறாங்க. மீதி எல்லாம் ஐயோ எப்படி பிடிக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது எனக்கு எதிராக நிற்பவன். பாடுங்க. கர்த்தர் நம் சார்பில் எனக்கு எதிராக நிற்பவன் யார்? பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. சூப்பர், வாசிங்க. அவரே என்னை ஆதரி அதிசயம். இப்ப பாக்கியநாத பொறுத்த பிடிப்புமா பிடிக்க மாட்டோமா? காரி கடைக்கு வர அத்தனை பேரும், நான் அங்க எரம்பேட்ல இருந்து வர ரோடு ஃப்ரீயா இருந்துச்சு. இங்க 7:10க்கு உள்ள வர டிராபிக்கா இருக்கு. இந்த இதுல நான் சொன்னேன், இன்னைக்கு கறி கடைக்கு வர அத்தனை பேரையும் சரியா பிடிக்க போற ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை எழுதி நிக்க வேண்டியதான். மாமிஷ்டத்தினாலும் அல்ல அப்படின்னு வசனத்தை எழுதி ஒரு போர்டை வச்சு நிக்க வேண்டியதான். 8 மணி வரைக்கும் நின்று அப்புறம் சர்ச்சுக்கு வந்துருவோம். வந்துடலாமா வேண்டாமா? செய்வோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பட்டணங்கள் எல்லாம் பிடித்தோம், அவரிடத்தில் நாம் பிடித்து கொள்ளாத பட்டணமே இல்லை. சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தும்படி கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். இனி சும்மா இருக்க மாட்டோம். வாரம் வாரம் வந்து கை தட்டுற வேலை இருக்காது. வீடெல்லாம் கை தட்டுவோம், வீதியெல்லாம் கை தட்டுவோம், கர்த்தரை பாடுவோம், கர்த்தரின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். இடையில ஒரு அந்த சுவிசேஷ ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாஸ்டருடைய மகன் 2 பேரும் வசன பலகை எழுதிக்கிட்டு அங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எங்க தெரியுமா? ஒயின் ஷாப் வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவரு மைக்ரோஃபோனை வச்சுக்கிட்டு, குடிக்கிறது உங்களுக்கு கேடு, ஏசு உங்களை ரசிக்கிற. அவன் டாஸ்மார்க்ல பாட்டிலையும் வாங்கிட்டு பாஸ்டையும் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் போகும்போது ஏசு அவனை தொற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்களேன். அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். தேசம் முழுவதையும், சத்தம் வர மாட்டிருக்கேன், சத்தமா வாசிங்க. தேசம் முழுவதையும் பிடித்தோம். ஆமா, வீட்டில் இருக்கிற பூனையை கூட பிடிக்க முடியல, ஓடுது. நீங்க என்ன சொல்றாங்க? தேசம் முழுவதையும் பிடித்தோம். இன்னைக்கு எல்லாரும் போய் வீட்டில் இருக்கிற காக்ரோச், இப்போ ஒரு காக்ரோச் கிளம்பி இருக்கு இந்தியா முழுவதும். அந்த காக்ரோச் இல்ல, தேசம் முழுவதும் பிடித்தோம். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகியே ஆகும். காரணம், இதற்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இப்படிமான தோற்றங்களுக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடையவர்கள் அல்ல. கர்த்தர் ஜெயம் எடுத்தார், ஆகையால் நாங்கள் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ராட்சதர்கள்ட்ட இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராட்சதர்களை ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் வரணும். அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். 22ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 22 போடலாமா? 17:22. அவன் சேனைக்குள்ளே ஓடி, ஆமென் சொல்லுங்களேன். என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆமா, அவன் சேனைக்குள்ளே பாய்ந்து, அப்படியே சேனைக்குள்ளே ஓடி. சொல்லுங்க, சேனைக்குள்ளே ஓடி. அப்படிங்களேன். போராட்டங்களை கண்டு பயப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. போராட்டங்களை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. உரமா தான் ஆமேன்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் இன்னும் தொட்டு பாரு அப்படின்னு கேட்குறீங்களே, அதே ஆவி மண்டலத்தில் பேசுங்க. நான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறேன். பொல்லாத பிசாசே, நான் நிற்கிற இடத்துல கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது. நீங்கள் இந்த சேனைக்குள்ளே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 26ஆம் வசனம் போடுங்க. 26 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். 38, 39 வாசிக்கும் போது சவுல் அவனுக்கு அந்த யுத்தத்துக்கு போறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டி விடுறார். ஆமென் சொல்லுங்களேன். என் பேண்ட்டை தூக்கி இப்ப யாருக்கு சொல்றது? இப்ப இங்க யாராவது ஒரு சின்ன பையன் 1வது படிக்கிற பையனுக்கு என் பேண்ட்டை போட்டீங்கன்னா அவன் உள்ள போய் முழுங்கிடுவான். அவனுக்கு வெளியே தெரியாது, அவன் காலும் தெரியாது. அப்படிப்பட்ட யுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தாதி சொல்றான், இந்த யுத்த ட்ரெஸ்லாம் எனக்கு என்ன செய்யாது, பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அவன் அந்த ட்ரெஸ் வேணான்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். இப்ப
அவனை போய் குத்துறான்னு அவனுக்கு கையில ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஆயுதம் வேணான்றான். ஆனா அவன் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். அவனை எப்படி என்ன செய்வேன்? சத்தம் வரமாட்டிருக்கு. அவனை நான் எப்படி என்ன செய்வேன்? கையில ஆயுதம் கொடுக்குறாங்க, ஆயுதத்தை வேணான்றான். இதனால மறுபடியும் சொல்றாங்க, கவனிங்களேன், ஆயுதத்தை வேணான்ட்டான். ஆனா அவன் மைண்ட்ல இருதயத்துல என்ன இருக்கு? இவனை நான் இது வேண்டான்னு சொல்லும் போது அவன் மைண்ட்ல என்ன இருந்திருக்கும்? வேற ஏதாவது தேவைன்னு இருக்குமா? கர்த்தரின் நாமத்துல நான் போறேன், இதெல்லாம் வேண்டாங்க, இது கழட்டு இதெல்லாம் வேண்டாங்க. நான் இப்ப நான் அவனை போய் என்ன செய்ய போறேன்? ஜெயம் எடுக்க போகிறேன். இதுதான் சேனைக்குள்ளே பாய்வது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஜெபம் துரிதமா இருக்க வேண்டும், உங்க ஆவி அனலா இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கழட்டி அடுத்து 40 வசனம் இருக்கும், நேரா ஓடுவான். வசனம் வாசிக்க நேரம் இல்லை, அப்படி நேரா ஓடி ஒரு 5 கல்லை எடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். 5 கல்லுக்கு நிறைய வேதத்துக்குரிய வியாக்கியானங்கள் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கல. ஆனா எடுத்துட்டு வந்துட்டு சொல்றான், கர்த்தரின் நாமத்துல வருகிறேன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பார். இந்த ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ராட்சதர்களை, சத்துருவின் கிரியைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்போம். வியாதி வருது, பண கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, இதெல்லாம் பார்த்து பயப்படாம நீங்க நிக்கணும். வியாதி வருதா? வரட்டும். என்ன பண்ணணும்? நேரம் பேட்டு கையில இருக்கு. கிரிக்கெட் என்ன வச்சுக்கோங்க, வியாதி வருதா? போடு, பவுல் போடு. பால் நம்பர் 1 அடிச்சா நேரம் என்ன போகுது? கிரவுண்டை விட்டு வெளியே போகுது. 2வது பால் வருதா? 2வது பால் வெளியே போகுது. 30 ஓவரா? 30 ஓவர் வெளியே போடும். ஆமீன். வர மாட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாவற்றையும். இதுதாங்க ரகசியம். 500 மார்க்குக்கு 480 தாண்டமா? வாழ்வு எங்க வைங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். இதே மதுரை பட்டணத்துல குமார் பாஸ்டருடைய அண்ணன் ஈஸ்வர குமார், அவர் பேர் என்ன குமார்? ஈஸ்வர குமார். இந்த நானும் ஐயாவும் போய் இந்த என்ன சொல்லுங்க, இந்த யூனிவர்சிட்டியில போய் பார்க்க போவோம். அவருக்குன்னு நம்ம சபையை காட்டிலும் பெரிய ஒரு லெபார்டரி கொடுத்துட்டாங்க. சபையை காட்டிலும் பெருசு. அங்க போய் லேப்ல தட்டினா ஆளு லேப்ல இல்ல. சனிக்கிழமை நாங்க போயிருந்தோம். நல்ல சாப்பாடு சமைச்சு ஐயா கொண்டு போறாரு. ஐயானாலே சாப்பாடு செய்யறவர் அப்படி என்னைய பார்த்துடாதீங்க, ஐயாவை சொல்றேன் நான். சாப்பாடு சமைச்சிட்டு ரெடி பண்ணிட்டு, குமார் உனக்கு சாப்பாடு. நேரம் ரூம் போய் கவுத்தாட்டினா ரூம்ல பெரிய பூட்டு போட்டிருக்கு. அங்க பக்கத்துல அவங்க சொன்னாங்க, யாரை தேடுறீங்க? ஈஸ்வர குமாரை தேடுறோம். ஈஸ்வர குமாரா அப்படியே கூட்டு வந்து ஜன்னல் வெளியே காமிச்சு, இந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும் யூனிவர்சிட்டி பின்னாடி. அந்த மலையில அந்த கடைசியா ஒரு மரத்துல ஒரு ஆள் முட்டி போட்டிருக்கா, அதுதான் உங்க ஈஸ்வர குமார். சனிக்கிழமை முழுதும் முட்டி போட்டு அங்க ஜெபம் பண்ணுவார். இதை சொன்னவர் அவர் கூட படித்து பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தவர். ஆமென். இந்த ஈஸ்வர குமார் அண்ணன் போய் தேடி போனோம். அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு, நான் தான் அவருக்கு பைக் சொல்லி கொடுத்தேன். நான் 7வது படிக்கும் போது வண்டி ஓட்டுவேன், 2 வீலர். நான் பிஹெச்டி படித்தவருக்கு சொல்லி கொடுத்து ஸ்ப்ளெண்டர் பைக் நாங்கள் 2 பேரும் வாங்கினோம். இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கிறாரு? நாசால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் கண்ட்ரிக்கும் விஞ்ஞானியா இருக்கிறாரு. அவர் வீட்டை விட்டுட்டு வெளியே போக முடியாது. ரெஸ்ட் ரூம் போனா கூட 10 பேர் துப்பாக்கி கூட நிற்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய விஞ்ஞானி. அவர் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு இஸ்ரேல் கண்ட்ரி அவரை பாதுகாக்குது. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ராஜ்யங்களை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கர்த்தரை நீங்க கர்த்தரின் நாமத்துல நீங்க எழும்புவீங்கன்னா ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. சத்தம் அலையிலே சொல்லுங்களேன். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இவனுடைய இருதயத்துல தொடர்ச்சியா ஓடுது. அந்த ஓடி வந்தா பாருங்க, உள்ள ஓடி வந்ததுல இருந்து இந்த கவனை வச்சு கல்லை எரியற வரைக்கும் எப்படி இருந்து பாத்தீங்கன்னா, இந்த 1.5 வயசு 2 வயசு பிள்ளைக்கு அப்படியே ஓடுவாங்க பாருங்க. நில்றான்னு அப்ப கூட நிக்க மாட்டாங்க. பிடிச்சு வைங்க, கைய காலை உதறி சட்டையை விட்டு இறங்கி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தாவீதுனுடைய ஆக்ஷன் நீங்க பாருங்க. சாப்பாடை கொண்டு வந்தா அங்க வச்சுட்டா, அங்க போய் அண்ணன்மாரை பார்த்தா அண்ணன் தின்ன உடனே அண்ணன் இருந்து இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டா. இவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன பரிசு, அதை கொடுத்தவனே பரிசையா அவன் யோசிக்கல, ரிஸ்க யோசிக்கல. நேரடியாய் கர்த்தரின் நாமத்தை நிந்திக்கிற விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஓடுறான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இந்த கல்லை விடுறான் கர்த்தரின் நாமத்துல. அப்படிதான் அழகா 45வது வசனம் வாசிக்கலாமா? 45 போடுங்க. தேங்க்யூ அப்பா. 45வது வசனம் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா.
நீங்க போகிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை சுமந்து செல்லுங்க. ஆமென். இந்த நாமத்தை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாமத்துக்கு சொந்த கொண்டாடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கீழாயில்ல, அவங்க தலையாய் மாற்றினார். அவர்கள் வாளாய் அல்ல, ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். இவரை நம்பன இந்த கர்த்தரை யாரெல்லாம் அதிகமாய் முன்னாடி வைப்பதற்கு பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை இந்த தேசத்துல அவங்க தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த நாமம் பெரிய நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம். இன்னொரு முறை சொல்லுங்க, இயேசுவின் நாமம். 2 சாமுவேல் 21 அதிகாரம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம், இயேசுவின் நாமம். கை தட்டி பாடணும். இணையில்லா எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம். அல்லேலூயா. எத்தனை கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்க எழும்ப வேண்டியது இந்த அந்தகார கிரியைகளுக்கு எதிராக. ஆமென் சொல்லுங்களேன். நான் வேடிக்கையா சொல்லுவேன், அப்பா ஃபாதர் அப்பாவோட நிறைய இடங்களுக்கு போறோம். அங்க போகும்போதெல்லாம் இந்த அசுத்தாவின் கிரிகள் நாங்கள் பார்ப்போம். பாடிக்கிட்டு தான் இருப்பார் கிரவுண்ட்ல. பாடும்போது அங்கங்க சேர்ல இந்த கிரியைகள், அசுத்தாவின் கிரியைகள், இந்த நாமத்தை சொல்லும் போது அலறி ஓடுகிறத பார்ப்போம். இந்த பேரை சொன்ன அப்ப நான் சொல்லுவேன், நான் சும்மா யாராவது போய் இயேசு நாமத்தில் கை வைங்க, கீழே விழுந்துரும். நான் பேய் விட்டுட்டேன்னு வந்துருங்க, வேணா ஒரு போட்டோ எடுத்து செல்ஃபி வச்சுக்கோங்க, திரும்ப பேய் உங்களை பிடிச்சி நான் அப்படிடுவேன். அப்படிங்க. இந்த நாமத்தை நீங்க தினந்தோறும் சொல்லணும். இந்த நாமத்தில் வல்லமை, இந்த நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதே தாவீது, கவனிங்களா, இதே தாவீது நான் உங்களுக்கு நிறைவு செய்ய போகிறோம். இந்த தாவீது வயதாகி கொண்டு இருக்கிறது. ராஜாவாய் வருகிறார், ஆண்டு கொள்கிறார். அவர் போன எல்லா இடத்திலும் கர்த்தர் வெற்றி சிறக பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் கர்த்தரின் நாமத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க மாமியாரா இன்னைக்கு ஜபத்துல முடிச்சிடுறேன் ஆண்டவரேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கம்மா மாமியார் இருக்கிறாங்க? அப்படிங்க. நீங்க எதிர்த்து நிற்க வேண்டியது யார் தெரியுமா? இந்த வானமண்டலத்தின் கிரியைகள். ஆமென். உங்க சிந்தனைய கிறிஸ்துவுக்குள்ள சிறை பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். You have to proclaim the name of Jesus in every minute. ஒவ்வொரு நொடியும் இந்த இயேசு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பல்லு தேய்க்கும் போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படியே வச்சுன்னா பல்லு என்ன எப்படி இருக்கும்? ஆமா, கரை வராது. பார்க்குறாரு. ஹல்லேலூயா. முடி வெள்ளையாச்சுன்னா ஆண்டவரே ரத்தத்தால் செய்யும், முடி என்ன செய்யணும்? ஆமா, கொட்டுற மாதிரி இருக்கானா கொட்டலை. புரிஞ்சா சரி, புரியல. இந்த இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு. ஆமென். இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராட்சதர்களை, அவனை அந்த ராட்சத கிரிகளை அழிக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்தவங்க. நீங்க ஒவ்வொருவரும் பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு திராணி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆவில இருந்து ஜெபம் பண்ண, சும்மா உட்காந்து ஆண்டவரே சோத்திரம், இந்த அரிசிக்காக சோத்திரம், சாம்பாருக்காக சோத்திரம், எண்ணெய்க்கு சோத்திரம், இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அல்ல ஜெய்ஜாண்டிக்கா வீட்டில் எந்திரிச்சு நின்று இல்லை முட்டி போட்டு கரங்களை உயர்த்தி ஆவில ஜெபிக்கிற ஆளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாளிலே சொன்னேன், நீங்க அப்படிங்க இதெல்லாம் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க ஜெயம் எடுக்கணும்னா ஆவிக்குரிய வல்லமையை தரித்து கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமளிலே சொல்லுங்கல்ல. இந்த தாவீதுக்கு வயதாகிட்டே இருக்கு. வாசிக்கலாம் 21 அதிகாரம் 2 15 வசனத்தை வாசிக்கலாமா? 15 வசனத்தை எங்கூட சேர்ந்து வாசிக்கல. 15. தேங்க்யூ அப்பா ஜீசஸ். ஹல்லேலூயா. பின்பு பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல், இப்ப யாரு? அதே கோலியாத்துடைய டீம். கவனிங்க, அதே கோலியாத்துடைய டீம் வர்றாங்க. யாரு கூட? தாவீது கூட யுத்தம் பண்ணும்படி. அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தியரோடு, இப்ப ஆளு தனியா போல, இப்ப ராஜா சேவகரோட போறார்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. வயசானவங்க புரியுங்க. உங்களுக்காண்டி ஆண்டவர் பேசுகிற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப தாவீது என்ன செஞ்சாரு? இப்ப ஆசிங்க தாவீது என்ன செஞ்சாரு? டயர்ட் ஆயிட்டார். விடாய்த்து போயிட்டாருன்னா டயர்டு, வயதாகிட்டே இருக்கு, டயர்ட் ஆயிட்டார் அப்படிங்களே. நீங்க எல்லாம் எத்தனையோ ராட்சதர்களை கிளியர் பண்ணிட்டீங்க. கிளியர் பண்ணி தான் இந்த பிள்ளைகளாம் வளர்த்து கொண்டாந்துருக்கிறீங்க. உங்களுக்கு டயர்ட் ஆனாலும் உங்களால் ஆண்டவர் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை இந்த யுத்தத்திற்கு பழப்பிக்க வைக்கணும். யூ ஹேவ் டு ட்ரெயின் தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் இந்த நாமத்தை சொல்லணும். இயேசு சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாத்தான வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம், இந்த வார்த்தை, இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். டேய் சைக்கிள் ஓட்டுறியா? இயேசுவின் நாமத்தில் ஓட்டுறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. 16 வாசிங்க. 16 வாசிங்களேன். ஹல்லேலூயா. அப்பொழுது மறுபடியும் பாருங்க, இந்த பிசாசுனுடைய அந்த எதிராளியுடைய இதை பிடிக்கிறது பாருங்க. இப்படி வாங்களேன். 300 சேக்கால் நிறைய வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பியனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று கவனிங்களேன். இந்த எதிராளினால அவனுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அவனை பத்தி ரொம்ப பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெருசா பேசுறத பார்த்து பயந்துடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஓவரா பேசுறாங்கன்னு பயந்துடாதீங்க. அது பூரா டூப் அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் என்னது? டூப் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல. சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்க. தூக்கம் வருதா? சிங்கம் அல்ல, சிங்கம் போல. இப்போ ஒரு பொம்மை இருக்குன்னு சொல்லுங்களேன். பொம்மையை வச்சு கடிக்கிறீங்க, வலிக்குமா? ஐயா பப்பட் வச்சு பார்த்தாரு. ஜானி அப்படின்னாரு. ஜானி கடிச்சா வலிக்குமா? ஒன்றும் வலிக்காது. ஐயா விரல் தான் வலிக்கும். அமைக்கு. அவன் சிங்கம் போல, அவன் சிங்கம் அல்ல. அவன் இங்க பாத்தீங்கன்னா அவன் அப்படியே வெண்கலம் ஈட்டியை பிடிக்கிறவன். எத்தனை எடை! அவனை பத்தி புது பட்டயத்தை அறையில வச்சிருக்கிறாரு. இவருடைய பேரு சரித்திரம். இவர் ராட்சத புத்திரரில் ஒருவன். இப்ப யாரை வெட்ட வர்றான்? இப்ப பெலிஸ்தேரன். அதே குரூப் வருது மறுபடியும். இப்ப தாவீது கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டார். சொல்லுங்களேன், தாவீது எங்களை மாதிரி செய்தியை கேட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டார். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்கல, டயர்ட் ஆயிட்டார். ஆமா, டயர்ட். அடுத்த வருஷம் வாசிங்க, 17 வாசிங்க. செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக. இப்ப ராஜாவோட கூட ஒரு டீம் கூட இருக்கிறாங்க. இப்ப இவரு டயர்ட் ஆயிட்டாரு. ஆனா இவர் பழக்கு வித்த, இவர் கூட நடந்த, தாவீது கூட சண்டை போடும் போது தாவீது எப்படி சேனைக்குள்ள பாய்ந்தார், தாவீது எப்படி எல்லாம் ஆண்டவரை ஆராதித்தார், தாவீது எப்படி கர்த்தரை தொழுது கொண்டார், தாவீது எங்கெல்லாம் கர்த்தருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு நபரு ஒரே செகண்ட்ல தாவீதை கொல்ல வந்தவனை போட்டுட்டார். இல்லையே சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகள் ராட்சத கிரிகளை அழிக்கும்படி கர்த்தர், அதுக்கு தான் பிள்ளை ஐயோ அவனுக்கு பயமா இருக்கு. இயேசு நாமத்துல அவனை பலசாலியாய் ஆக்க வேண்டியது பெற்றெடுத்த பிள்ளைகள், பெற்றோர்கள். அல்லேலூயா. அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலுக்கு விளக்கு அணைந்து போகாதபடி நீர் எங்களோடு கூட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். அவன்ட அபிஷாய் அவ்வளவுதான் இருக்கு. அவன் என்ன வாழ் வச்சிருந்தான்? கேடயம் போட்டிருந்தானா? ட்ரெஸ் போட்டிருந்தானா? அவனுக்கு ஷூ வச்சிருந்தானா? ஆனா தேவனுடைய மனுஷனை தொட விடாம ஒரு நொடியில் என்ன செஞ்சுட்டான்? உங்க வீட்டுக்குள்ள சத்துருவின் கிரியைகள் வர விடாதபடி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும், தேவனால எழும்ப வேண்டும். இந்த கர்த்தர் எப்பொழுது வெற்றி சிறக்கிறார் என்ற அந்த ஆவிக்குரிய நம்பிக்கையோடு கூட எழும்ப வேண்டும். எங்க அம்மா ஜெபம் பண்ணிக்க, அப்ப நீங்க சாப்பிடாதீங்க. எங்க அப்பா பைபிள் வாசிக்கிட்டோம், நீங்க சும்மாவே இருங்க. உங்க அப்பா பைபிள் வாசிக்கிட்டோம், நீ என்ன செய்யுங்க? சும்மாவே நாங்க வாங்க உங்களுக்கு அங்கி வாங்கி போட்டு நல்ல சிபிஎம் பாஸ்டர் மாதிரி பூரத்தை எடுத்து விட்டு கல்யாணமே முடிக்காம கூட பிரதரா வச்சுக்கிறோம். அப்பா ஜெபம் பண்ணாருன்னா மகன் ஜெபம் பண்ணணும். அப்பா கோலியாத்தை வென்றார். கோலியாத்து சந்ததியில வந்த ஒரு ராட்சத கோலியாத்தை போல இருந்த இன்னொருத்தனை அப்பா கூட இருந்த அபிஷா என்ன பண்றாரு? ஒரு நொடியில க்ளோஸ் பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க பிள்ளைகளை ஆவியில ஜெபிக்க வைக்கணும், அந்நிய பாஷையில பேச வைக்கணும், வசனத்தை தியானிக்க வைக்கணும், உபவாசம் பண்ண வைக்கணும், பாட வைக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதி அவர்களுக்குள்ளே பெருக வேண்டும். அல்லேலூயா.
இந்த அதிகாரத்துல ஏகப்பட்ட அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் பாருங்களேன். வாசிங்க. இப்ப 17 வாசிங்களா? 18 வாசிங்க பாப்போம். 18 வாசிங்க. தேங்க்யூ. அதற்கு பின்பு பெலிஸ்தியரோட திரும்ப மறுபடியும் என்ன செய்யுது? திரும்ப. ஆமென் சொல்லுங்களேன். இப்படியா ஒவ்வொரு ராட்சதர்களை கொண்டு கொண்டே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வராங்க. ராட்சதன் ஒருத்தன் வந்தான், அவனை வெட்டினாங்க. 20 வாசிங்க. 20 வருஷத்தை போங்க, குயிக்கா போங்க. 19, 20 பாத்தீங்கன்னா, கோலியாத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான். காத்து ஊரில் நடந்த போது அவனுக்கு 6 விரல்கள், கையில கால எல்லாம் இப்ப எவ்வளவு இருக்கு அவனுக்கு? ஆமா, அவனுக்கு 24 இருக்கு நினைக்கிறேன். அந்த பொருள் 24 விரல் உள்ளவன். 21 வாசிங்களேன். 21 போடுங்க, குயிக்கா போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சிமேயாவின் குமாரனாகிய அவனை வெட்டினான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இஸ்ரவேலை நிந்தித்தான். நீ நான் நிந்திக்கிற? இன்னைக்கு எங்க அப்பாவை தான் திட்டினாங்க, எங்களெல்லாம் திட்டல. கவனிங்க, உங்க வீட்டில் இருக்கிற யாரும் திட்டக்கூடாது. சத்தம் ஆமீன் வராது. சந்தோஷம். எங்க அப்பா நல்லா திட்டு வாங்கினாரு. இப்படி பிள்ளையா? கவனிங்க, உங்க அப்பாவுக்கு தரப்புல நீங்க நிக்கணும், உங்க அம்மாவுக்காக தரப்புல நீங்க நிக்கணும். இந்த ராஜாவின் வல்லமையோடு எழுந்து நிக்கணும். எங்க அப்பாவை எப்படி பேசல ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீர் சமாதான காரணர். ஆமென் சொல்லுங்களேன். நீர் சர்வ வல்லவர். இதை அனுபவிச்சீங்கன்னா சாத்தானின் தலையை நசுக்கினவர் உங்களை கொண்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற வெள்ளம் போல சத்துரு எழும்பும் பொழுது கர்த்தர் ஜெயக்கூடி ஏற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் எங்க தெரியுமா பிறந்தாங்க? போகட்டும். இவங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல வளர்க்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்துல வளர்க்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த தேவ சமூகத்துல பிறந்திருக்கிறோம். வாசிங்க, வாசிங்களேன். யுத்தம் கெபிலே உண்டான போது குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லெகேமின் காத்தூரானாகிய, கவனிங்களேன், பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. தேவன் விசாரிக்கிற இடம், தேவன் நடத்துகிற இடம், உற்பத்தி பண்ணுகிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். இதோட நிறைவு செய்ய போகிறோம். 2 முறை சொல்லிட்டீங்க பிரதர், எப்போ முடிப்பீங்க? நேரத்தோடு கரெக்டாக முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, நாங்க யாரு? சொல்லுங்க, நாங்க யாருன்னா, எல்லாரும் சொல்லுங்க, நாங்க யாருன்னா வல்லமை உள்ளவர்களை, பராக்கிரமசாலிகளை உருவாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யாருன்னா பராக்கிரமசாலிகளை உருவாக்குகிறவர்கள். தேவனுக்காக முழு நேர ஊழியர்கள் அநேகர் இங்கிருந்து புறப்படணும். இங்கிருந்து வடநாட்டில் போய் நான் ஊழியம் செய்யறேன்னு மிஷனரிகள் எழுமணும். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டார்கள்னு சொல்லும்படி கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும். இதுதான் கர்த்தரின் ஆசை. ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த பெத்லெகேமை குறித்து ரூத் புஸ்தகத்தில் அதிகமாக எழுதிருக்கு. 2ஆம் அதிகாரம் ரூத் எடுத்துக்கொள்ளலாமா? நிறைவு செய்யலாம். 3ஆம் முறை சொல்லிட்டேன், 3வது முறை எண்ணிக்கிட்டே வருகிற பாருங்க. கவனிங்களேன், இந்த பெத்லெகேம் என்றால் கர்த்தர் விசாரிக்கிற இடம். அந்த இடத்துல ஊரை விசாரிப்பை விட்டுட்டு போனவங்க திரும்ப வந்தாங்க. சொல்லுங்க, விசாரிப்பை விட்டு போனவங்க திரும்ப வந்தாங்க. நகோமி, அவருடைய மருமகள் ரூத், 2 பேரும் உள்ள வந்தாங்க. இப்ப இந்த ரூத் யூத பெண்மணி அல்ல, ரட்சிக்கப்பட்டவள் அல்ல, தேவனை யெகோவா தேவனை பார்த்தவளோ ஆராதித்தவளோ அல்ல. எப்படி இந்த ராட்சதர்களை உருவாக்குகலாம் அப்படின்றத சில நிமிடத்தில் உங்கள்கிட்ட சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். உங்ககிட்ட கையில் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் தரிசனத்தோட வளருங்க. எத்தனையோ மிஷினரிகளை பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆப்பிரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, அந்த பாப்பியா நியூகினிக்கு, அங்க இருக்கிற கண்டங்களுக்கு, சைனாவுக்கு, ஜப்பானுக்கு வெளி தேசத்தில் பிறந்த பிள்ளைகளை வளர்த்து மிஷினரிகளாக அனுப்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ரூத் புஸ்தகம் ஆண்டவர் உற்பத்தி ஆக்கின அநேக வல்லமை உள்ளவர்கள் எழும்பினார்கள். இங்க இந்த நகோமி, இந்த ரூத் உள்ளே வந்து விட்டார்கள். வந்த உடனே இந்த மாமியார் மருமகளப்பா சொல்றாங்க, வீட்டுக்கு செலவுக்கு நீ வந்துட்ட, போய் வயல்ல போய் என்ன செய்ய, வயல்ல போய், யாருக்கு ஞாபகம் இருக்கு, ஏதாவது தானியத்தை பொறுக்கிட்டு வா. என்னவா? சத்தமா சொல்லுங்களேன். நான் சொன்ன வார்த்தை எல்லாரும் சொல்லணும். பொறுக்கிட்டு, பக்கத்துக்கு ஆளை பார்த்து பேசிடாதீங்க. என்னப்பா சொல்லுவோம், பொறுக்கிட்டு. வர மாட்டேங்களே, பொறி உருண்டை சாப்பிடாத மாதிரி இருக்கிறீங்களே. நாளை அந்த பொறி உருண்டுக்கு பார்த்தீங்களா, வாயில வச்ச உடனே உள்ள பூரா ஒட்டிடும், பல்லோட சேர்த்து. ரைட், பொறுக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. இப்ப இந்த அம்மா அடிமை, இவள் இந்த தேசத்துக்கு உட்பட்டவள் அல்ல, இந்த அம்மாவுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் அல்ல. ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆகாரத்தினாலே
திருப்தியாக்குற ஜனங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையில இந்த ரூத் கர்த்தராலே பிழைத்தாள். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 4ஆம் வசனம் போடுங்க. 2:4 போடலாமா? என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர், சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களோட இருப்பாராக, அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு இடத்துல சொல்லுங்களேன். போவாஸ் வந்து ஓனர். யார் இவரு? ஓனர். ஊருக்கு போயிட்டு வேலை செய்யற வேலைக்காரிகளை பார்க்க வருகிறார். உள்ள வந்த உடனே அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, மே த லார்ட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை. சொல்லுங்களேன். இந்த ஒரு வார்த்தை இந்த ரூத்தை திருமணம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இதுலதான் உங்க ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? ஹல்லேலூயா. வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் இருக்கிறது. இந்த அம்மா வந்த விதவை மகள், விதவை பெண்மணி, அங்கே அந்த ஊரை சார்ந்தவள் அல்ல. இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை ரூத்தை படிப்படியாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வசனத்தை வைத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இவர்கள் கர்த்தராலே பலவானாய் மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவர் மோசைக்கு அடுத்து யோசுவாடு சொன்னார், திடமனதாய் இரு, பலன் கொண்டு ஆண்டவர் எப்படி உருவாக்குறாரு பாருங்க. மோசே இறந்துட்டான்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பேச வேண்டியது, பலன் கொண்டு திடமனதாய் இரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு பிறந்தார். இவர் பிறந்தவர் சும்மா பிறக்கல. இந்த உலகத்தினுடைய அதிபதியின் கிரியைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா கண்களும் பார்க்க, இந்த உலகத்தின் சாபங்கள் தீர்க்க, பாவங்கள் விலக, ஆட்டுக்குட்டியானவர் நமக்காய் ரத்தம் சிந்தி அந்த சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆண்டவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார்.